என்னமோ ஐயா இந்த திருப்புகளும் வேல்மாறலும் படிச்சுன்னா மனசு முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? முருகன் மேல மயக்கம் வந்துருச்சு. என்ன நினைச்சாலும் போக மாட்டார், போகவே மாட்டீர். முருகா முருகா, கீழே விழுந்தாலும் முருகா, பெருமாள் கோயிலுக்கு போனாலும் முருகா, மாரியம்மன் கோயிலுக்கு போனாலும் முருகா, புரட்டாசினாலும் முருகா, கார்த்திகைனாலும் முருகா, எப்பவுமே முருகா முருகான்னு என்னத்த சொக்குப்பொடி போட்டு மயக்கினாருன்னு தெரியல. அப்படி மயங்கணும்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கெல்லாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா முருகன் உங்களை ஆட்கொண்டு விட்டான் அர்த்தம். இந்த திருப்புகளை பாடுனீங்கன்னா, மனமுருகி திருப்புகள் பாடுனீங்கன்னா என்ன சார் கிடைக்கும்? இவர் பாட்டுக்கு திருப்புகள் திருப்புகள்ங்கிறாரு, என்ன கிடைக்கும்னா எல்லாமே கிடைக்கும். ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், என்னாலும் வானம் அரசாலும் வரம் பெறலாம், மோன வீடேறலாம். சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். வாழ்க்கைய புரிஞ்சுக்கிற அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், நலம் கிடைக்கும். நலம்னா என்னன்னா, காலையில எந்திரிக்கிறோம் பாருங்க, காலையில எந்திரிக்கும் போதே உண்மையாலுமே ஆரோக்கியம்னா காலையில எந்திரிக்கும் போதே எப்பா முடியல அப்படின்னு எந்திரிக்காம இருந்தோம்னா அதுக்கு பேரு நலம்னு அர்த்தம். சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாய் சந்தோஷமா இருந்தா அது நலம்னு அர்த்தம். நினைச்ச போது நினைக்கிறத வாங்குனா அது பட்டியல் போய்கிட்டே இருக்கும். திருப்தியா இருக்கிறது, என்னைக்கும் திருப்தியா இருக்கிறது. அது சொல்றார், எல்லாமே கிடைக்குங்கிறார். ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், என்னாலும் வானம் பதவி கிடைக்கும். பதவி கிடைக்குமா சார்? திருப்புகழ் பாடினா பதவி கிடைக்கும், திருப்புகழ் பாடினா நோய் போகும், எல்லாமே கிடைக்கும். அவர் சொல்றார், இதெல்லாம் யாருக்கு கிடைக்குமா? அருணகிரிநாதர் கீழே எழுதி ஒரு சைன் ஒன்று போட்டு விட்டார், தம்பி இது எல்லாருக்கும் கிடைக்காது. அப்ப யாருக்கு கிடைக்குமா? யானைக்கு இளையான் திருப்புகளை பாடுவாருக்காமே இக்கூற்றுனர். திருப்புகளை எவன் பாடுறானோ அவனுக்குத்தான் இது கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காதுன்ட்டு. பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக் கருள்வாய். முருகன் உள்ள வந்தா முகம் அழகாயிரும். உடனே நீங்க நினைக்க கூடாது ஃபேரன் ஒளியெல்லாம் போட வேண்டாமா சார், அதெல்லாம் போயிடும். கிருபானந்த வாரியார் முகத்தை பார்த்திருக்கீங்களா? பாமன் சாமியோட முகத்தை பார்த்திருக்கீங்களா? கண்ணு அப்படியே. இன்னொன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க, முருகனுடைய பக்திக்குள்ள ஈடுபட 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 நீங்க மனசுல நினைக்கிறீங்கல்ல,